என்னடா இது, 4 நடுத்தர வயது நடிகைகளான ராதிகா, குஷ்பு, ஊர்வசி, சுஹாசினி உள்ளிட்ட நடிகைகள் ஆஸ்திரேலியாவில் முகாமிட்டுள்ளதால் கலை நிகழ்ச்சியோ இல்லை விருது வழங்கும் விழாவோ என எண்ண வேண்டாம். ஜேம்ஸ் வசந்தன் இயக்கும் நடுத்தர வயது பெண்களின் வாழ்க்கை பற்றிய கதையில் நடிப்பதற்காகத்தான் இவர்களின் இந்த ஆஸ்திரேலியா படையெடுப்பாம். சிம்பு நடிக்கும் படம் என்றாலே லாங் டைம் புரொடக்ஷன் தான் என்று எழுதப்படாத விதியாகிவிட்டது. இந்த நிலைதான் கௌதம் மேனன் இயக்கிய அச்சம் என்பது மடமையடாவுக்கும். இருந்தபோதும் ஒரு வழியா எல்லா பஞ்சாயத்தும் முடிவுக்கு வந்ததால படத்தின் ஃபைனல் டச் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. ஆக படம் இந்த ஃபாஸ்ட்ல போனா நவம்பர் இறுதியில் ரிலீஸ் என்கிறது படக்குழு. இளைய தளபதி விஜய்க்காக தனது பைரவா டைட்டிலை விட்டுக் கொடுத்த ராகவா லாரன்ஸ் இப்போ பி. வாசு டைரக்ட் பண்ணும் சந்திரமுகியின் 2ஆம் பாகத்தில் நடித்து வருகிறார் இல்லையா? இந்த படத்தை விஜயின் பைரவா ரிலீஸ் ஆகும் போது ரிலீஸ் பண்ண முடிவு எடுத்திருக்கிறாராம். ஆக இப்பவே தியேட்டர் புக்கிங்க்கு தயாராகின்றனராம் 2 பட தயாரிப்பாளர்களும். தல அஜித்துடன் நடிக்கும் அத்தனை பேருமே அவர் ஒரு ஜென்டில்மேன் என தெரிவிப்பது புதிதல்ல என்றாலும் இப்போ அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்கிறாரு காஜல் அகர்வால். அஜித்தின் 57வது படத்தில் அவருடன் ஜோடியாக நடித்து வரும் அவர் அஜித் பத்தி தனது ட்விட்டரில் செய்துள்ள பதிவில் படப்பிடிப்பு தளத்தில் நடிக்கும் போதும் படப்பிடிப்புக்கு வெளியிலும் அஜித் ஒரு ஜென்டில்மேன், அனைவரையும் மதிக்கக்கூடியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். 24AM ஸ்டுடியோஸ் நிறுவனத்தின் முதல் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான ரெமோ படம் ஒரு வழியா கடந்த வாரம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில தனக்கு உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாதீங்க என கண்ணீர் மல்க அண்மையில் சிவகார்த்திகேயன் பேசியது கோடம்பாக்கத்தினை ஒரு பதம் பார்த்தது என்றால் அது மிகையாகாது. ஒரு வழியா சினிமா வட்டாரத்துல அவருக்கு ஆதரவு குரல் கொடுத்ததை அடுத்து சற்று மனசை தேத்திக்கிட்ட சிவகார்த்திகேயன் இப்போ தனது அடுத்த படவேளையில இறங்கிவிட்டாராம். அப்படத்தின் பூஜை நவம்பர் 11ஆம் தேதியாம். உச்ச நடிகரின் இளைய மகள் டைரக்ட் பண்ணும் படத்தினை ப்ரொடியூஸ் பண்றாரு ஆர் டைகர் தயாரிப்பாளர். ஆனா உச்ச நடிகரின் இளைய மகளோ படம் சொன்னது ஒரு பட்ஜெட், இப்போ படம் எடுக்கிறதோ வேற லெவல் பட்ஜெட்டுக்கு, என்னடா இது அப்படின்னு நொந்து போய் வெளிக்காட்ட முடியாம தவிச்சு வருகிறாராம் பிரம்மாண்ட தயாரிப்பாளர்.